பாவம் இது கழிக்கிறதுக்காக போயிருக்குங்க. அந்த குழந்தைய ஒரு புறம்போக்கு இது பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை கொலையே பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அந்த நகை கணக்குல அந்த அவனோட சதை இருக்கு, அந்த சதையை வச்சு அவன் அந்த விண்மீன்ல போன கேமராவை வச்சு செலக்ட் பண்ணி புடிச்சிட்டாங்க. ஆனா இவன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 60 வயசு ஒரு மூதாட்டிய ரேப் பண்ணி அதையும் இந்த மாதிரி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து ஜாமீன் வழங்குது. எங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாமாங்க? இதே மாதிரி தாங்க பல்லாவரத்தில் ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஜாமீன்ல அப்பீல் பண்ணி ஜாமீன் கிடைச்சி அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போறான். மறுபடியும் அவனை ரிலீஸே பண்ணிட்டாங்க. என்னங்க இது? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. இந்த தண்டனைக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இதுக்கு ஒரே தண்டனை தூக்கு தாங்க. தூக்க தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. இதுல கோர்ட்டுக்கு போய் இம்மிடியா பார்த்து கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட்ல சைலேந்திர பாபு சார் பண்ணார்ல என்கவுண்டர், அந்த மாதிரி இவன் என்கவுண்டர் போட்டு தள்ளிருங்க. இவன் இருந்து என்னங்க மறுபடியும் வெளியில வருவான், மறுபடியும் இன்னொரு பொண்ணை இது பண்ணுவான், மறுபடியும் அவனுக்கு ஜாமீன் கொடுப்பீங்க. இப்படியே போயிட்டு நாடு நாடாவா இருக்கும். நாசமா போயிருக்க. தயவுசெய்து பிளீஸ் இவனை மாதிரி நாதாரிகளுக்கு புறம்போக்குகளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இந்த நாடு திருந்துங்க. பிளீஸ்ங்க. இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி புறம்போக்கு திருந்துவானுங்க. நன்றி, வணக்கம்.